மன்னவன் இயேசு நம் நடுவில் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஒரு நாளும் தீங்கை காணாதிருப்போமாக. அவரை துதித்து பாடும் பொழுது, அவரிலே நாம் களி கூறும் பொழுது, தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய உள்ளவர்களாக இருக்கிறார். பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவனை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவனை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பா, அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலே இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே, அப்பா, நீ கொடுக்க போற கிருபைக்காக, ஆண்டவரே, அளிக்க போற நன்மைக்காக, ஆண்டவரே, இடம் கொள்ளாமல் தரப்போற ஆசீர்வாதத்திற்காக, எங்களுடைய சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக ஆண்டவரே, அப்பா, இந்த கால வேளையில அப்பா உனக்கு கோடி நன்றிகள் சொன்னாலும் ஆண்டவரே, அப்பா, நான் எண்ணத்தை செலுத்துவேன், நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று தாவீது சொன்னது போல தகப்பனே. அப்பா, ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உமக்காக ஆண்டவரே இந்த துதியின் பலியை மாத்திரமே நாங்கள் செலுத்த உண்மை உள்ளவர்களாய் கடமைப்பட்டிருக்கிறோம் சாமி. ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் கருவழி போல பாதுகாத்த கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட இந்த காலங்களிலே ராஜா நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு தலைப்பு கர்த்தரின் சத்தம். நிஜமா கர்த்தருடைய சத்தம் அது என்னென்னலாம் செய்துன்னு பழைய ஏற்பாட்டையும் பார்த்து இன்றைக்கி புதுவிதமான சில காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். எப்பொழுதும் வாசிக்கிற விஷயங்கள் தான். நீங்கள் என்ன செய்யணும்? என்னோடு கூட என்ன செய்யணும்? கையை பிடிச்சிட்டு என்ன செய்யணும்? என்னோட ட்ராவல் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் உற்சாகமாக இருக்கும். அப்போ தான் என்னது ரொம்ப தூரம் நடந்து போகிறோம் இல்லையா? ஒரு வேளை
12 மணி ஆகலாம், 1 மணி ஆகலாம், 2 மணி ஆகலாம், 5 மணி கூட ஆகலாம். ஆனால் போய் சேர்ந்துருவோம். சரிங்களா? அதனால் எல்லாம் உடனே சமைச்சு வச்சுட்டு வந்துடுங்க. ஆமாம் இல்லையா? சரி. சங்கீதம் 29 சில காரியங்களை நாங்கள் பார்த்து, சில காரியங்களை நாங்கள் புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்து உற்சாகமாக நாம் இந்த ஆராதனைக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 29:4 வாசிங்க. நல்ல ஸ்ட்ராங்கா வாசிக்கணும். பத்தாது. வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனை சீயோனை காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிப்பார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சத்தம் எப்படியாம் வல்லமை உள்ளது என்று சொல்லுங்கள். இரண்டாவது சொல்ற கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே என்ன ஆயிட்டு? உண்டாகிட்டு. அது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னது? உண்டாக கடவுது என்று சொன்னவுடனே அப்படி என்னது? அவைகள் உண்டாகுது. அதுபோல இங்கே சொல்லப்படுகிறது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. ஆமென். கர்த்தருடைய சத்தம் முறிக்கிறதாம். அதுதான் நம்ம புயல் காற்றெல்லாம் வர்றது நீங்க நினைக்கணும். இதெல்லாம் ஆண்டவருடைய என்னது? சத்தம் என்று சொல்லி. அம்மாவே இல்லையா? அதுதான் பயங்கரமா இருக்கு. அவைகள் கன்றுக்குட்டிகளை போலவும் என்ன செய்யுது? இந்த சத்தம் என்ன அதறுகிறது. பூமி என்ன செய்கிறது? அதறுகிற பொழுது ஆமென். இந்த சுனாமி எல்லாம் வருகிற பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்கும். இந்த சுனாமியுடைய அந்த எச்சரிக்கை வருகிற பொழுது ஆமென் என்ன நடக்கும் என்று கேட்டால், இந்த பறவைகள் மிருகங்கள் இவைகளெல்லாம் என்ன செய்யும்? அந்த இடங்களை விட்டு கரையேறி என்ன செய்யும்? தூர இடங்களுக்கு போயிடும். ஏன்னா அவைகளுக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு ஆபத்து வருகிறது என்று சொல்லி. அந்த 5 அறிவு உள்ள மிருகங்கள் பறவைகள் இவைகள் என்ன செய்யும்? தன்னை தக்க வைத்துக் கொள்ளும்படியாக அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? போய் மறைந்து கொள்ளும். இந்த மனுஷன் மாற்றம்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ். எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கிறதுன்னு போய் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கறது. ஆனால் இவைகள் உண்டாக்குனது முதலே இவைகளுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்வார் என்று என்பதை குறித்து அவைகள் என்ன செய்திருக்கிறது? படித்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அறிந்திருக்கிறது. ஆமே. ஆகவே தான் அவைகளை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிற போது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பறவைகளை பாருங்கள். வேற என்னது? இந்த ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், இயற்கையை பாருங்கள். இவைகளெல்லாம் என்னது? யோசித்து பாருங்கள். இந்த பூவெல்லாம் பூக்கிற நேரம் யோசித்து பாருங்கள். டெய்லி அந்த பூவை நான் போயிட்டு மேலே பார்த்தா பூ பூத்துருக்கும். அந்த பூவெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சின்ன மாற்றம் கூட இருக்கா. இந்த ஸ்ரீபுரான்னு சொல்லக்கூடியதை பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? இந்த வரிக்குதிரை ஒரு கோடு கூட என்ன இருக்காது, மாறாமல் அப்படியே இருக்கும். கருப்பு வெள்ளைமா நம்ம பிரிண்ட் பண்ணால் கூட அப்படி இருக்காது. அது கூட சின்ன டேமேஜ் தான் இருக்கும். அதுபோல் அதெல்லாம் பார்க்குற நேரம் நமக்கு என்ன உண்டாகணும்? என்ன உண்டாகணும்? ஆச்சரியம் உண்டாக வேண்டும். நாம் இப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்மவில்லை, நமக்கும் ஆண்டவர் வெள்ளை கருப்பு கோடு போட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? நம்மவில்லையா? அப்போ தேவன் எல்லாவற்றையும் எப்படி அழகாக படைக்கிறார். நம்மவில்லையா? இவைகளெல்லாம் என்னது? நன்மைக்கென்று சொல்லி கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலை என்ன செய்யுமா? பிளக்கும் என்று சொல்லப்பட்ட யோசித்து பாருங்க எப்படி இருக்கும் என்று சொல்லிட்டு. அப்போ என்னது? அப்போ அவருடைய வார்த்தை அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை உங்கள் மத்தியில் வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட வார்த்தை தான் உங்களுக்கு என்னது? மாமிசமா ஆகி என்னவாகிட்டு ஆமீன் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? ஆமீன். அதுதான் அந்த பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஆதியாகமம் வாசிக்கிற பொழுது அந்த திரித்துவ தேவனாகிய கர்த்தர் தான் என்ன செய்தார்? அந்த உலகத்தை
உண்டாக்கினார். ஆகவே யோவான் எழுதுகிற பொழுது சொல்ல, ஆதியிலே அவர் எப்படி இருந்தாராம்? வார்த்தை சத்தமாக இருந்தார். பிதாவின் வாயில் இருக்கிற வார்த்தையின் சத்தமாக இருந்தார். அந்த சத்தம் தான் இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்தது? அந்த 6 நாளைக்குள் உருவாக்கினது. ராமின் சொல்லுங்கள். ஆகவே இங்கே சொல்லுகிறார், வாசிங்க மகள், கர்த்தருடைய பிளக்குமா. ஆமென். யோசித்து பாருங்களேன், கர்த்தருடைய. அப்ப அதை நீங்க யோசிக்கணும். இந்த வார்த்தை எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. இந்த வார்த்தை மாத்திரமல்ல, இருதயங்களை என்ன செய்யும்? உடைக்கும். அமாவிலையா? காயப்பட்ட இருதயத்தின் காயங்களை அது கட்டும். அமாவில இப்படி பல காரியங்கள் இந்த சத்தம் கேட்கும். அப்ப இந்த சத்தத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். ராமின் சொல்லுங்க. இந்த சத்தம் கேட்கப்படாத காலங்கள் வரும். ஆகவே நீங்கள் இந்த நாட்களிலே இந்த சத்தத்துக்கு பயப்பட வேண்டும். ஆமாவே இல்லையா? ஆமாம். அவ்வளோ பயங்கரமான ஒரு சத்தம் தான். ஆனால் அடுத்த வசனம், கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை என்ன செய்யும்? அதிர பண்ணும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த கடல்கள் பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளுடைய சத்தம் எப்படி இருக்கும்? பகலில் உங்களுக்கு தெரியாது. இந்த இரவு நேரங்களில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கும்? அந்த சத்தம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். இந்த காற்றுடைய சத்தம் அப்படியே வரும். சத்தம் கேட்கணும்னு நமக்கு ஏதோ நடக்கிறது போல இருக்கு. இரவில் அப்படியே பார்க்கல, கடல்ல இருந்து ஏதோ எழும்பி வர்றது மாதிரிக்கு ஒரு பயம் நமக்கு வரும். அந்த இடத்துல நிற்க தோண்டாது. வாங்க போயிடும், ஏதோ நடக்க போகுது, கடல்ல ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் உண்டாகும். சத்தம் அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய சத்தத்தின் மகிமையை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். என் சத்தம், ஆண்டவருடைய சத்தம் என்னோடு பேசியது. ஆண்டவருடைய சத்தம் எனக்கு சுகத்தை கொடுத்தது. அந்த வார்த்தை தானே, வார்த்தை அனுப்பி உங்களை சுகமாக்குறப்ப அந்த சத்தம் இங்கே உங்களுக்கு எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமாவே இல்லையா? இயற்கையோடு அவர் பேசுகிற பொழுது அது பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் உங்களோடு என்னோடு கூட பேசுகிற பொழுது அது நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. அது நமக்கு சமாதானமாக இருக்கிறது. அது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கிறது. நமக்குள்ளே ஒரு பலன் உண்டாகிறது. அம்மாவே இல்லையா? சொல்லுங்க, அம்மாவே இல்லையா? அப்போ பாருங்க, அதான் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லுகிற பொழுது பயமா இருக்கு. ஆனால் அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் என்ன செய்யறாங்கன்னா அவருடைய மகிமை என்ன செய்யறாங்க? அவ்வளவு காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக செய்கிறார். அதுதான் அங்கே உள்ள காரியம். இன்னைக்கு சொல்ற சாட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றீங்களே, இப்போ கல்பனா சிஸ்டர் சொல்ற சாட்சிகள், அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த சாட்சிகளை சொல்ற நேரம் அவன் இவரா இதை செய்தார், புரியுதுதா, இவர் இப்படியெல்லாம் செய்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு என்னது? இவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்த ஆண்டவர் மனுஷன் மத்தியிலே மாத்திரம் என்ன செய்கிறான்? தன்னை தாழ்மைப்படுத்திக் கொள்கிறாராம் என்று. ஆமா இல்லையா? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி அவர் நம்மளோட உறவாக இருக்கிறார். அந்த உறவுக்குள்ள தான் நீங்களும் நானே இருக்கிறோம். அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? அது அந்த சத்தம் பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்யலாம். ஆனால் எனக்கு என் ஆண்டவருடைய சத்தம் எனக்கு எப்படி இருக்கிறது? எனக்கு பலனாக, ஆரோக்கியமாய், சமாதானமாக, சந்தோஷமாய், மன நிறைவாக இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் போகிற பொழுது இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் எனக்கு என்னத்தை கொடுத்தது? எனக்கு ஒரு பலனை கொடுத்தது, எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. ஆமாம் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், உட்கார்ந்திருக்கிறார். ஆதியிலே நீங்கள் ஆதியாகமத்தில் பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாராம்? ஜலத்தில் பிரவாகித்து கொண்டிருக்கிறாராம். அவர் என்றென்றைக்கும் ராஜாவும். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நேற்று அல்ல, இந்த உலகத்தை உருவாக்குன முதல் அவர் தான் இந்த பூமியில் எப்படி இருக்கிறாரு? ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று. ஆகவே கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறாராம்? அவர் ராஜாவாக தான் இருக்கிறார். அவர் தான் யாரு? யூத ராஜ சிங்கமாக இருக்கிறார். அவருக்கு தெரியாமல் இந்த பூமியில என்னது எதுவுமே நடக்காது. ராமின் சொல்லுங்க, அவர் அறியாமலும் தெரியாமல் இந்த பூமியில எந்த ஒரு சம்பவமும் நடப்பதற்கு அவர் அனுமதிக்கவும் மாட்டார். அது என்னது அவருக்கு தெரியாம ஒன்று நடக்கவும் போறதில்லை. வாசிங்க, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலனை கொடுப்பார்.
எப்படிப்பட்ட பலனாக இருக்கும்? எப்படிப்பட்ட பலன்? எப்படிப்பட்ட பலன்? அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அதே பலனை தான் என்ன செய்யறாரு? உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமீன். இயற்கையை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமீன். எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 3.5 வருஷம் மழை பெய்யாது என்று சொல்லுகிறார். அந்த சத்தம் வானத்தை அடைத்தது. 3.5 வருஷங்களுக்கு பிறகு மழை பெய்ய வேண்டும் என்று அந்த சத்தம் மழையை பெய்ய வைத்தது. ஆமாம். யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? ஆமென். சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்றது. சத்தம். ஆமாம் இல்லையா? அப்ப ஆண்டவர் நமக்கு என்னது? அந்த சத்த மூச்சியை கொடுத்திருக்கிறார். ஆமாம் இல்லையா? ஆதாமை ஆண்டவர் உண்டாக்குற பொழுது என்ன செய்தார்? அந்த ஆதாமை உண்டாக்கி என்ன செய்தார்? தன்னுடைய அங்கங்க யாரும் நடக்கக்கூடாது. ஆமே என்ன செய்தாரு? தன் சுவாசத்தை அவனுக்கு ஊதினபடியே அவன் என்னவானா? ஜீவாத்மாவான. அப்ப ஜீவ ஆத்மாவா ஆன பிறகு அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த அதிகாரம் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ராமன் சொன்னார். ஆமாம். அவர் தன் சாயலா உருவாக்கினார் அப்படின்னா அவருடைய நேச்சர். ஆமே. அப்ப நம்ம ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? எப்படி இருப்பாரு சொல்லுங்க. எப்படி இருப்பார் ஆண்டவர்? அப்படி சொல்லுங்க. என்ன மாதிரி தான் இருப்பார். ஒழுங்கா சபைக்கு வர மாட்டேன், ஒழுங்கா பாட மாட்டேன், ஒழுங்கா அப்படியா? ஆமாம் இல்லையா? நம்மை போல் இருப்பார். ஆமாம் இல்லையா? கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். எப்படிப்பட்ட பலன் என்று கேட்டால் முறிக்கத்தக்க பலன். ராமின் சொல்லுங்க. அக்கினி சுவாலைக்குரிய பலனை கொடுக்கிறார். ஆமாவே இல்லையா? ஆமாம். அப்புறம் இதுதான் யோசிக்கணும். இவ்வளவு பெரிய ஆண்டவர். நம்ம என்ன நினைக்கிறோம்? சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் நடக்குமா, இது முடியுமா அப்படிதானே யோசிக்கிறோம். ஆமாவே இல்லையா? ஒரு 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 ஏதாச்சும் ஒரு வியாதி வந்தோன்னா டக்குன்னு நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஜெபம் பண்ணிக்கிடுவோம். அது சும்மா ஒரு இது மாதிரி. ஆனால் என்னது ஒன்றும் நம்பிக்கை எங்கே இருக்கும்? ஆஸ்பத்திரி போகணும் அப்படி. புரியுதா? அது நான் தப்பு என்று சொல்லவில்லை. மருந்தெடுப்பது நல்லது தான், மாத்திரைகளை சாப்பிடுவது நல்லது தான். அது விசுவாசத்தை பொறுத்தது. ஆகவே அதை குறித்து நான் இங்கே பேச வரவில்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர் என்று சொல்லி தாவீது நமக்கு சொல்லுகிறார். ஆமாம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அவர் சமாதானத்தை அருளி. அப்படின்னா என்னது? கொடுத்து முடிந்தாயிற்று. அண்ணாலை நினைத்து அருளினார். நோவாவை நினைத்து அருளினார். அப்படின்னு என்னது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயிற்று. சமாதானம் கொடுக்கப்பட்ட ஆயிற்று. சந்தோஷம் கொடுக்கப்பட்ட ஆயிற்று. நீங்கள் இன்னும் பெற்றுக்கொண்டும் நீங்க என்ன செய்றீங்க? அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு உங்களுடைய சிந்தைகளை அவன் என்ன செய்கிறான்? கட்டி வைத்திருக்கிறான். ஆமாவே இல்லையா? ஆமா. வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தான் சமாதானத்தை எழுந்துடுறோம். அப்படியே காலையில் எல்லாம் பண்ணுவோன்னு அப்படியே பெரிய இதெல்லாம் போடுறது. இப்படி செய்வோம், அப்படி செய்வோம், அதை செய்வோம். ஆனால் இங்கே அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலனை கொடுப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை மேன்மைப்படுத்தலாம். அப்படிப்பட்ட தேவன் ஆமென் செய்த இதை விட ஒரு பயங்கரமான ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நாங்கள் வாசித்து நாங்கள் பெறப்பட போகிறோம். ஆமென். இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இதை விட ஒரு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர் செய்கிறார். நாமும் அதை செய்யலாம் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? தனக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இவைகளை குறித்து நாங்கள் புதிய ஏற்பாட்டுகளை எல்லாம் அப்படி என்னோடு பிரவேசிங்கள். யோவான் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 11ஆம் அதிகாரத்தை எடுத்து 43வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று
உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று சொல்லப்படுகிறது. சத்தம் உயிர்ப்பிக்கிறது. மனித சரீரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். நான் வாசித்த 29ஆம் சங்கீதத்தில் இருந்த இவை எல்லாவற்றை விட இது மாறுதலானது, இது ஒரு பயங்கரமானது. ஆமாங்களா? இதை குறித்து இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு கூட இந்த பகுதிக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த 11ஆம் அதிகாரத்தில் முதலாவது லாசர் என்ன செய்யப்படுகிறான்? வியாதிப்பட்டிருக்கிறான். 2வது அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருக்கிறான். 3வது இயேசு 4 நாட்களுக்கு பிறகு தாமதித்து போகிறார். அவரோடு கூட சீசர்களும் புறப்பட்டு போகிறார்கள். அதற்கு பிறகு மாத்தாளை சந்திக்கிறார், மரியாளை சந்திக்கிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த மரண வீட்டிலே போய் கண்ணீர் வடிக்கிறார். அதற்கு பிறகு விசுவாச அறிக்கையும் சாட்சியை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவன் விசுவாச அறிக்கைக்கு பிறகு இயேசுவின் விசுவாச அறிக்கையை குறித்து பார்க்கிறோம். இந்த விசுவாச அறிக்கைக்கிலே நமக்கு ஒரு அவிசுவாசமான ஒரு அறிக்கை வருகிறது. சரியா? அதுக்கு பிறகு அங்கே சீடர்கள் எல்லாம் கூடி நின்று இந்த வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இயேசு பிதாவோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். அற்புதம் நடக்கிறது. அநேகர் விசுவாசித்து ரட்சித்தார்கள். இதுதான் இந்த பகுதியில் இருக்கிற முழு பராக்கிரப்ப நீங்கள் வாசித்தீங்கன்னா இவ்வளவு காரியம்தான் இருக்குது. சரியா? அப்போ இதில் இருந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு எவைகளெல்லாம் தேவையோ அவைகளை நாங்கள் சுருக்கமாக பார்த்து என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் இதை நிறைவாக்க போகிறோம். சரியா? அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம எல்லாருக்குமே யோவான் 11ஆம் அதிகாரனாலே தெரியும் லாசருவை குறித்த காரியம் சொல்லி. ஆகவே மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருக்கிறான். சரியா? அப்ப வியாதிப்பட்டு இருக்கிறதை என்ன செய்யறாங்க? இயேசுவுக்கு அறிவிக்கிறாங்க. இந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதின்னு கேட்டா மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதி? மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கிறபடினாலே நான் எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ நான் சீக்கிரமா முடிப்பேன். ஆகவே அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அப்ப எந்த அளவுக்கு அந்த சகோதரிகள் இருவரும் என்ன செய்திருப்பார்கள்? இப்ப இயேசுவுக்கு அறிவித்து விட்டார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசுக்கு என்ன செய்து விட்டார்கள்? அப்ப அறிவித்து விட்ட உடனே இயேசு என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்ன செய்யணும்? ஏன்னா நாங்க சொல்லப்படுகிறது, அவன் யாரு? இயேசுவுக்கு மிகவும் என்னது பிரியமானவன் என்று சொல்லப்படுகிறது. அவனோட நேசம் அவர் மேல அவ்வளவு பாருங்க. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் நேசிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி எப்படி மெசேஜ் அனுப்புறாங்கன்னு தெரியல. இயேசு எங்க இருந்தாலும் தெரியல. இவங்க பெத்தானியாவில் இருக்கிறாங்க. இப்போ மாதிரிக்கு வாட்ஸ்அப்போ அல்லது இன்ஸ்டாகிராமோ அல்லது ஃபோனோ இல்லது என்னது ஏதோ ஒண்ணுமே இல்லாத காலத்துல என்ன நடக்கிறது? நம்ம யோசிக்கிறாங்க. வியாதிப்பட்டு இருக்கிறான். இப்போ வியாதிப்பட்டு இருக்கிற பொழுது அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ இயேசு வருவார். ஏன்னா இயேசு அடிக்கடி போய் வருகிற ஒரு வீடு தான் இந்த வீடு. அவர் ஊழியங்களுக்கு போயிட்டு வருகிற பொழுது அங்கே வந்து தங்கி தாபரித்து போவார். தங்குவார் என்று சொன்னால் இருந்து பார்த்து பேசிட்டு போயிடுவார். ஏன்னா அவர் மட்டுமல்ல சீசர்களும் வருவாங்க. அப்படிதானே இருப்பாங்க இல்லையா? அப்போ ஆகவே மெயினாக இயேசு அங்கே போவார். அங்கே போனதுக்கு பிறகு அங்கே என்ன செய்வார்கள்? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மாத்தாள் மரியாளும் என்ன செய்வார்கள்? அங்கே ஒரு பைபிள் ஸ்டடி ஒன்று கொடுப்பார். அந்த பைபிள் ஸ்டடியை 2 பேரும் என்ன செய்வாங்க? அவள் வேலை செய்து கொண்டே பைபிள் ஸ்டடியை கேட்பான். இவள் அமர்ந்து பைபிள் ஸ்டடியை கேட்பான். எனக்கு அநேகர் சொல்லுவாங்க, மாத்தாள் வந்து எனது அநேக காரியங்களை குறித்து அவள் என்ன செய்கிறான்? யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அநேக காரியங்களை இருக்கிற மனதிலே இருக்கிற பொழுது, சிந்தையில் இருக்கிற பொழுதும் அவளுடைய வார்த்தை சத்தத்தை அவள் கேட்டுக்கொண்டே அவள் வேலை செய்து கொண்டிருப்பாள். அவளுக்கு ஒரு ஆசை என்னது? மரியாதை போல என்ன செய்யணும்? அமர்ந்திருந்து கேட்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் மரியாதை ஆயத்தமாக இருப்பாங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன் மரியாதை என்ன செய்வாங்க? காலையில் எழும்பணும்னு அவங்க ரெடியாகி வந்து இங்கே உட்காந்துருவாங்க போல இருக்கு. அப்போ அவங்க பார்ப்பாங்க, இன்னைக்கு இயேசு வருகிறாரு அப்புறம் என்னது அப்படின்னு. அப்போ அவங்க அம்மான்னு சொல்லுவாங்க, வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு முடிக்கலை, 2 பேர் போய் உட்காரலாமே அப்படின்னு. ஆனாலும் அவங்க என்ன செய்வாங்க? அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்களே என்னமோ தெரியலை. சகோதரிகள் உங்கள் சகோதரிகளுக்கு தான் தெரியும் நீங்கள் எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்ன நடக்குது? கர்த்தருடைய வாசிங்க, அந்த அந்த ஸ்திரியை குறித்து சொல்றாங்க. அவ்வளவு என்னது நெருக்கமானவர்கள். இயேசு தைரியமா அங்க போயிட்டு என்ன செய்வான்? அவன் விசாரிப்பார். அங்க தைரியமா போயிட்டு பேசுவார். சரியா? இப்ப செய்தி அனுப்புகிறாங்க. சிநேகிதர் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? வியாதியாக இருக்கிறாங்க. யாரையும் பிடிச்சி அனுப்பி விட்டாங்க. போயிட்டாங்க. ஒருத்தர் என்ன செய்றாங்க? அந்த நாட்கள் எல்லாம் ஆட்கள் அனுப்புவாங்க தெரியுமா? ஏதாச்சும் ஒரு நடந்துட்டா அனுப்புவாங்க.
என்னது என்ன செய்வாங்க? அனுபவங்கள் இல்லையா? இப்போ மாதிரி இல்லை. இப்போ ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி இப்போ காசை கொடுத்து அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரிக்கு என்ன செஞ்சுட்டாங்க? காசை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. போய் உடனே என்ன செய்யணும்? ஆபத்து. இந்த வியாதினால என்னது ஏதோ நடக்க போகுது. அவன் எப்படி இருக்கிறான்? வியாதியில் மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே படுத்துருக்கிறான். அப்படி கற்பனை பண்ணி பார்க்கணும். அவன் என்ன மரணத்துக்கு ஏதுவான வியாதினா அவன் எப்படி இருந்திருப்பான்? அவன் மூச்சு எடுக்க முடியாமல் இருந்திருக்கும். இப்போ இந்த சகோதரிகளால் என்ன செய்யணும்னு தெரியல. இப்போ என்ன செய்வாங்க? அவன் இப்போ இயேசுவுக்கு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ இயேசு வருவாரா என்று சொல்லி என்ன செய்யறாங்க? எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ இயேசுவை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக ஏதுவாய் இருக்கிறது. குமாரன் அதிலே மகிமைப்படுவார் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப அவர்கள் இயேசுவை எதிர்பார்க்கிறார்கள். யாரு? மார்த்தாளும் மரியாவும் இயேசுவை எதிர்பார்க்கிறார்கள். இயேசு தேவனை எதிர்பார்க்கிறார். நான் இந்த இடத்துக்கு போக வேண்டுமா அல்லது போகக்கூடாது என்று நாம் ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு யாரு நம்ம சகோதரி தபிதால் சொன்னது போல ஆலயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அவங்களுக்கு வந்தது ஆபத்து. அந்த யோசிக்கிறாங்க, ஐயோ பேர பிள்ளைக்கு என்ன நடக்குதோ அந்த ஃபோட்டோ நானையும் பார்த்து மூக்கு வாயிலெல்லாம் வயரெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. நான் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறபடினால் என் நிமித்தம் என் பேரனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆனால் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இதயத்திலே அவன் ஒரு யோசனை ஒன்று வந்து கொண்டே இருக்கு. அதுபோல இங்கே இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆமேன் ஆண்டவர் என்ன செய்தாரு? ஐயோ யாரு? லாசரு உடனே என்ன செய்யவில்லை? அந்த செய்தி வந்தோடனே என்ன செய்யல? உடனே ஓடவில்லை. இல்லையா? அப்ப நம்ம வந்து ஓடிடுவோமே. ஆமேன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யவில்லை? அவருக்கு என்ன செய்தார்? பிதாவிடத்திலிருந்து என்ன வேண்டும்? நமக்கு பதில் வர வேண்டும். ஏனாலும் எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ராமின் சொல்லுங்க. ஆகவே பிதா என்ன செய்கிறார்? மௌனமாக இருக்கிறார். அப்போ முதல் நாள் பார்க்குறாரு. என்னது அங்கே ஒன்றுமே நடக்கலை. பிள்ளையாம் போல அவன் எழுப்பி போகலை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? முதல் நாள் பார்க்குறாரு, 2ஆம் நாள் பார்க்குறாரு, 3ஆம் நாளும் ஆயிற்று. ஆமாவே இல்லையா? இப்போ 3ஆம் நாளும் ஆயிற்று. என்னது? பிதாவிடத்திலிருந்து என்ன வரவில்லை? பதில் வரவில்லை. இப்போ 4ஆவது நாள் தான் என்ன நடக்குது? பதில் வருகிறது. ஆமாவே இல்லையா? அதான் 4வது வசனம் சொல்லுகிறது. இயேசு இதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அப்படின்னா என்னது? தேவன் என்னை போக சொல்லவில்லை என்று சொன்னால், ஏன்னா எந்த ஒரு காரியத்தை ஒரு வியாதிப்பட்டிருக்கிறார் என்று சொன்னாலே ஆண்டவர் என்ன செய்வார்? போய் அங்கே சுகமாக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? ஆண்டவர் ஜெபிக்கிற பொழுது, அவன் இரவு முழுவதும் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வான்? அவருக்கு வெளிப்படுத்துவார். இத்தனை கோடி பிள்ளைகள் சத்தம் போடக்கூடாது. இத்தனை கோடி ஜனங்கள் வருவார்கள், இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவார்கள், இப்படிப்பட்ட பிரச்சனையோடு வருவார்கள். நீங்கள் அவர்களோடு பேசி கொண்டிருக்க நேரம் இருக்காது. நீங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்க வேண்டும், அல்லது அவர்கள் உங்களை தொட்டு சுகமாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய ஊழியத்தில் இருந்த காணப்பட்ட காரியம். ஆமாவே இல்லையா? இப்போ ஒருத்தரையா நின்று ஆண்டவர் விசாரிச்சிருந்தாருன்னா இன்னும் கூட அவர் என்னது பல்லவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க மாட்டார். ஆமாவே இல்லை? ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளோடு கூட இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? அதுதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய சீசர்களை, நீங்கள் வியாதிஸ்தர் மேல என்ன செய்யணும்? கைகளை வைங்கள். பிரச்சனை சொல். எந்த ஒரு பிரச்சனையோட வாரவங்களை விசாரித்து கொண்டிருக்காதீங்க. அது அப்படியே நேராக பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஆமீன். அது அவங்க ஒரு எனக்கு கடன் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஆமீன், அது என்னது? அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பெருசாக பேசுகிற நேரம் அங்கே என்ன நடக்கிறது? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு பிசாசுடைய நாமம் மேன்மைப்படுகிறது. ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? நீ கடன் வாங்க மாட்டாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்று. அப்போ நீங்கள் கடனோடு இருக்கிற பொழுது பிசாசான் வெற்றி கொள்ளுகிறான், ஜெயம் கொள்ளுகிறான், நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள். ஆமாவே இல்லையா? இப்போ இது போல பல பிரச்சனையோடு வரனால ஆண்டவர் சொல்லுவார், கையில் வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு. ஆகவே இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்ன நடக்கிறது. ஆமீன். ஆண்டவருக்கு 4 நாளைக்கு பிறகுதான் என்னது காரியம். 7வது வசனம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நான் மறுபடியும் யூதாவுக்கு போவோம் வாருங்கள்,
செய்தார்கள் ம். என்றார். ஆமாங்க. நம்ம முதல் பேசாமல் இருந்துட்டார். இப்போதான் ரிப்ளை வந்துருச்சு. இப்போ ரிப்ளை வந்தோட என்ன செய்கிறாரு? நம்ம போவோம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு சீசர் ரபி, இப்பொழுது ம் தான் யூதர் உம்மை கல்லறிய ம் தேடினார்களே, ம் மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். ம் இயேசு பிரதித்திரமாக, ம் பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் சரி. பகலில் அப்போ இது உங்களுக்கு தெரியும் இந்த விஷயமெல்லாம். நீங்கள் அப்படி போயிருந்தா ரொம்ப லேட் ஆகும். அப்போ என்ன செய்கிறாரு? இப்போ சீசர்கள் அங்கே புறப்பட்டு போகிறாங்க. 15 வசனம் சொல்லுது, நான் அங்கே இராததினால் ம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு ம் ஏது உண்டென்று ம் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். ம் இப்பொழுதோ ம் அவரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆ அப்பொழுது திதிமு எண்ணப்பட்ட ம் தோமா ம் மற்றும் சீஷர்களை நோக்கி, ம் அவரோடு கூட மரிக்கும்படி ம் நாமும் போவோம் வாருங்கள் என்றார். சொல்றாரு. ஊழியம் என்பது என்னது? மரணத்துக்கு ஒப்பானது. ஆமாம். நாட்களில் இயேசு ஊழியம் செய்கிற காலத்தில் ஆமாம், நீங்கள் பவுல் பைதுரு உங்களோட ஊழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஊழியங்கள்? மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ஆமாம், வாழ்ந்தால் இயேசுவோடு வாழ்வோம், மரித்தால் இயேசுவோடு மரிப்போம். அதுதான் அன்றைக்கு சீசர்களுடைய உடன்பாடு. ஆமாம். அதுவும் யாரு? தோமா. நம்முடைய இந்தியா தேசத்துக்கு வந்த தோமா, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்த தோமாவுடைய சாட்சி என்ன சொல்லுகிறான்? மரித்தால் வாழ்ந்தால் இயேசுவோடு வாழ்வோம், அல்லது மரித்தால் இயேசுவோடு மரிப்போம் என்று சொல்லி. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? புறப்பட்டு அங்கே போகிறார்கள். போகிற பொழுது மாத்தாளை முதலாவது சந்திக்கிறாங்க. சரியா? அப்போ மாத்தாளை சந்திக்கிற பொழுது இப்போ மாத்தாலும் இயேசு பேசுகிற காரியங்களை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் தான் தெரியும். இந்த மாத்தாலும் வேலைகளை செய்து கொண்டு கர்த்தருடைய சத்தத்தை அவள் செவிமடுத்திருக்கிறார் என்று சொல்லி அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது நம்ம நினைப்போம் மாத்தாள் பல வேலைகளோடு இருந்தபடினாலே அவள் பைபிள் ஸ்டடிக்கு வரலை அப்படின்னு அல்ல. அவள் வேலைகளை செய்து கொண்டும் என்ன செய்கிறான்? பைபிள் ஸ்டடிக்கு வாரான். இப்போ நமக்கு வேலையா பைபிள் ஸ்டடியானா நமக்கு வேலை தான் பெருசு. வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவள் என்ன செய்யறான்? வேலைக்கும் போறா, லீவும் போடுறா, பைபிள் ஸ்டடிக்கும் வாரா, பைபிளையும் கற்றுக்கொள்கிறார், வேலையும் கற்றுக்கொள்கிறார், உலகத்து பிரகாரமும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவள் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்கிறார். ஆகவே ஆண்டவர் வருகிற போது அவங்க 2 பேரும் பேசுகிற காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த சாதாரண காரியங்களை 2 பேரும் பேசிக்கொள்ளவில்லை. அது கொஞ்சம் வாசித்து பார்ப்போமா? 20 வாசிங்களேன். வந்து நீங்க மட்டும் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? சான்ஸே இல்லை. இப்ப எந்த அளவுக்கு விசுவாசம்! என் ஆண்டவர் இருக்கிற இடத்துல என்னது? துன்பம் இல்லை, வேதனை இல்லை, சஞ்சலங்கள் இல்லை, மரணம் இல்லை, வியாதி இல்லை. ஆமாவே இல்லையா? விசுவாசிங்க. வியாதியோடு ஆண்டவர் இருக்க மாட்டார். கடன் பிரச்சனையோடு ஆண்டவர் இருக்க மாட்டார். துன்பம் கஷ்டங்களோடு ஆண்டவர் இருக்க மாட்டார். அதெல்லாம் உங்களை அனுமதித்திருப்பாரானால் நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் என்னது? அவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறபடினால் தான் என்னது? சில நேரங்களில் சில காரியங்களுக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்பொழுது இயேசுடைய பேச்சை பாருங்களேன். இப்ப என்ன சொல்றாரு இயேசு? சகோதரன் மரித்து போயிட்டான், ஓகே. ஆனால் இப்போ உனக்கு ஒரு சாய்ஸ் ஒன்று கொடுக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும்? எசேக்கியா ராஜாவை போல தேவனை நோக்கி நீ பார்க்க வேண்டும். நீ தேவனை நோக்கி நீ விண்ணப்பித்தால் அவர் என்னது? அவருடைய சத்தம் என்ன செய்யும்? ஜீவனை கொடுக்கும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். ஒரே ஒரு சத்தம் 24 அதிகாரத்தில் வாசித்தது போல அநேக காரியங்களை செய்தது போல இப்பொழுதும் நீர் என்னது? என்னிடத்தில் அல்ல. பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி சொல்றார்? நீ என்ன செய்யணும்? என்னிடத்தில் அல்ல, நீ தேவனிடத்துல எதை கேட்கிறீங்களோ அந்த கால வேளையில் வந்திருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் மிக முக்கியம். இன்னைக்கு நம்ம இயேசுவேங்கிறமே தவிர இந்த இயேசு மூலம் பிதாவிடத்திலே நாம் கேட்டுக்கொள்வது இல்லை. நம்ம இயேசுவோடையே முடிச்சிடும். ஆனால் இயேசு சொல்லுகிறார் இந்த கால வேளையில பிதாவிடத்திலே கேளுங்கள், அப்படி பிதா என்ன செய்வார்? உங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்வார். பிதாவின் சத்தம் தான் இவை எல்லாவற்றையும் உருவாக்கும். ஆமாவே இல்லையா? ஆகவே அதை சொல்லுகிறார். நான் இப்ப வாசிங்களேன்.
இந்த விசுவாச அறிக்கையை நீ செய்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை நீ முகமுகமாய் தரிசித்து உன் உள்ளத்தில் இருக்கிற இந்த விசுவாச வார்த்தையை நீ அறிக்கை செய்கிற பொழுது, பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? அந்த விசுவாசத்தின்படி லாசருவை இப்பொழுது என்ன செய்திருக்கிறார்? உயிர் அடைய செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் அங்கே நடக்கிற விஷயம். இது ரகசியமாக இருக்குது. அவன் மண்ணுக்குள் இருக்கிறார், இவர்கள் மண்ணுக்கு மேலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம் இல்லையா? இப்போ விசுவாசம் அறிக்கை பாருங்க. அந்த இடத்துல போயிட்டு இயேசு என்ன செய்திருக்கணும்? மரியாதையே இப்படி நடந்து பார்த்தாலே அப்படி நடந்து போச்சான். ஊழியம் எனக்கு பல இடங்களில் ஊழியம் எனக்கு அந்த வந்து சொன்னோன்னு நான் எடுத்து வச்சேன். சரி போகும்னு சொன்னேன். சீசர் பாருங்க, சீசர்லாம் கேட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியும் தானே, நான் வர்றேன், இந்த வர்ற வழியில தான் நான் வீட்டுக்கு வருவேனே தவிர தனிப்பட்டு எனக்கு இந்த இடத்துக்கு வர முடியாது. அதனால என்ன செய்யுது? சரின்னு ஐம் சாரி அப்படின்னு நான் சொன்னார். இல்லை, அவர் விசுவாச அறிக்கை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு உனக்குள் இருந்தால் நீ விசுவாச அறிக்கை செய்வார். ஆமாம். யாரும் வீட்டுக்கு போய் ஏதோ ஒரு பிரச்சனைனா நீங்கள் போயிட்டு அவங்களோடு கிடந்து என்னது அழுது கொண்டிருக்க கூடாது. என்ன செய்ய வேண்டும்? அவங்களை ஆறுதல் படுத்த வேண்டும். இது மரண வீடு. ஆமே, மறித்து 4 நாள் ஆகிவிட்டது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இல்லை, அவன் மறிக்கவில்லை. ஏன்னா அங்கே 4வது வசனம் சொல்லுது, இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது இல்லை, இது தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைப்பட்டு கிடந்தால் நீங்கள் விசுவாசிங்கள், தேவனுடைய மகிமைக்காக. நான் இந்த உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து போவது தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்னை வெட்கப்படுத்துகிறார்கள். என்னை பார்க்கிற பொழுது, என்னிடத்தில் கேள்விகளை கேட்கிற பொழுது நான் மனம் உடைந்து போகிறேன். என்னாலே முகம் கொடுத்து பேச முடியவில்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், தேவன் மகிமைக்காக நீ இந்த உபத்திரவத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க, இந்த வேதனையில கடந்து போய்க்காங்க. நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டியது யாராலும் முடியாத ஒரு காரியம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நினைக்கும். ஆமாவே இல்லையா? இதுதான் இந்த விசுவாசம். வாசிங்களே. எந்த அளவுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார்? யோவானுக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பதாகவே இந்த மாத்தாளுக்கு வெளிப்படுத்த விசேஷத்தை குறித்து தெளிவாய் பேசியிருக்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே ஆசீர்வாதத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ல, இந்நாட்களிலே அதிகமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது வெளிப்படுத்த விசேஷத்தில் உள்ள காரியங்கள் தான். ஆகவே தான் இனி வரப்போகிற காலங்கள் என்னவெல்லாம் இருக்கு என்பதை குறித்து நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம வேதத்தில் பழைய ஏற்பாடு புதிய இதெல்லாம் பார்த்தாலும் நமக்கு முடிவு என்ன என்பதை குறித்து பார்க்க வேண்டும். ஒரு சபையின் முடிவு எங்க இருக்கிறது? வெளிப்படுத்த விசேஷத்தில் இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். பரலோகம் எடுத்துக்கொள்ள சபை எடுத்துக்கொள்ளப்படுவது, அதற்கு பிறகு பூமியில் என்ன நடக்கும், இவைகள் எல்லாம் எச்சரிக்கிற பொழுதுதான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் அனுதினம் சேர்க்கப்படுவார்கள். ஆமீன். இப்போ நமக்கு அப்படி இல்லை. நம்ம சபைக்கு வந்தால் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். ஆசீர்வாதம் இல்லாமல் ஆசீர்வாதம் தான், சுகம் தான், விடுதலை தான், சந்தோஷம் தான், எல்லாம் இருக்கிறது. இதை விட மேலானது உண்டு. உங்களை எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அதை நிறைவேற்றுகிறதை நீங்கள் அதில் பார்க்க முடியும். வாசிங்க மகள். அறிந்திருக்கிறேன் சொல்லுகிறார். இப்போ என்ன சொல்றாரு? தெசலோனிக்கர் பட்டினத்துக்கு சொன்ன விஷயத்தை, யோவானுக்கு சொன்ன விஷயத்தை அப்ப யாருக்கு சொல்லுகிறான்? ஆமீன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமீன். ஏன்னா யூதர்கள் பெண்களை அவங்க என்ன செய்வாங்க? ஒரு தரவு குறைவாக தான் நடத்துவாங்க. யூதர்கள் அநேக பெண்களுக்கு என்னது, யூதர்கள் மரியாள் என்கிற பெயரை வைத்திருப்பாங்க. மரியாள் கசப்பு. அப்போ மரியாள் ஒரு வீட்டில் ஒரு பெண் பிள்ளை பிறந்துருச்சுன்னா அந்த தகப்பனுக்கு என்னது, ஒரு அவமானம். ஏன்னா என்னது, அவன் போயிட்டு என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தேடணும். இல்லையா? அப்போ பொருள் இதெல்லாம் கொடுத்து, இது ஒரு பெரிய ஒரு இது ஒன்று. அதனால அவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் என்ன செய்யறார்? அவர் முன் குறித்து வைத்து கவனிக்க இயேசுவை நோக்கி இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். நானே உயிர்த்தெழுதல் சொல்கிறேன். நானே உயிர்த்தெழுதல் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் இப்ப இப்படி போயிட்டே இருக்கு. போய் அடுத்து நாங்கள் யாரை பார்க்கிறோம்?
மரியாதை பார்க்கிறோம். வாசிங்க, மரியாதை பார்க்கணும். இயேசு அவளை நோக்கி எந்த வசனம் வாசிக்கிறீங்க? 32 வாசிங்க. இயேசு இருந்த இடத்திலே இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அதுக்கு வந்து முதல் வசனம் வாசிங்க. அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் எல்லாம் ஆட்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வந்து என்ன பார்க்குறாங்க? ஐயோ, தம்பி இறந்து போயிட்டாரா? எப்படி இருந்தாரு? சொல்லுங்களேன், எப்படி இருந்தார்? அப்படியே 2 நாள் என்ன சாப்பிடாம இருந்தாரு, இருந்தாரு. அப்படி அப்படி என்னது சரி என்ன செய்யுது? பிற பொண்ணு இருந்தா என்னது வேற பொண்ணு ஒன்று இருக்கும். அப்படி எல்லாம் நினைச்சுறாங்க, ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? அப்போ மரியாளுக்கு என்ன இல்லை? ஆறுதல் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் வராது. உலகத்தில் உள்ளவங்க சொல்ற காரியம் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்காது. உலகத்தில் சொல்லுகிறவருடைய சமாதானம் உங்களுக்கு வராது. உலகத்தில் உள்ளவங்களை ஆறுதல் படுத்தணும், ஆறுதல் வராது. உங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய சத்தம் மாத்திரம்தான் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், விடுதலையை கொடுக்கும். மற்ற சுற்றி இருக்கிற உறவுகள், சொந்தக்காரங்க எல்லாம் வந்து என்னத்தை பேசினாலும் வந்து 3 நாளைக்கு சாப்பிட்டு அழுப்பு சோறையணும்னு சொல்லி சாப்பிட்டு எல்லாம் கையை கழிட்டு போயிடுவான். உன்னை விட்டு போகாதவர் இயேசு. வார்த்தை சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமா எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறைக்கு அழுகிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். பேசாம இருங்க, சும்மா சொல்லிட்டே இருக்க. அவளுக்கு என்னது? அவள் ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறவர். ஆமீன் சொல்லுங்க. ஆவிக்குரியவர்களுக்கு இந்த உலகத்து புறமான காரியங்களை சொல்லுகிற பொழுது அது அவங்களுக்கு என்ன ஆகாது? வெற்றியாக யாரும் பேசிக்கிட்டு அவங்களுக்கு பிரியமா இருக்குமா? அவரே சிஸ்டர் ரோட்டு போட்டிருக்காங்களா, ஏன் இங்கே போடல, அப்படி வாங்கி கொடுக்கவங்கள வச்சுக்கிட்டு பேசுகிற நேரமும் என்ன இருக்கும்? அது போடுற நேரம் போடுறோம், சோதரம் போ அப்படி தான் சொல்லிட்டு எழுப்பி போயிட்டாங்க. ஒரு ஆமீன் சொல்லு. எதிர்பார்க்குறாங்க இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லு. ஏன்னா இயேசு அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கிறார். ஆமா இல்லையா? இயேசு வந்த வீட்டில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். இயேசு வந்த வீட்டில் என்ன நடக்கணும்? ஏன்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறாரே. உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி கொடுத்ததுனால அவை மற்றவர்களை போல இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் ஜெபத்திலே நல்லா தரித்திருக்க வேண்டும், அந்நிய பாஷைகள் பேச வேண்டும், வேதங்களை ஆனால் இப்படியே இருக்கணும். அப்போ உங்களுக்குள்ள இந்த உலகத்துக்குரிய இன்பம், உலகத்துக்குரிய காரியம் ஒன்று உங்களை மேற்கொள்ளாது. அதை கண்டு நீங்கள் பயப்படவும் மாட்டீங்க. ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. ஆமா இல்லையா? வாசிங்க. இந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். ஆமென். அங்கே வந்து மரியாளும் மாத்தாலும் இயேசுவும் பேசிக்கொண்ட அளவுக்கு என்னது? மரியாளும் இயேசுவும் பேசவில்லை. இதுல தான் நமக்கு தெரியும், மாத்தாள் பல வேலைகளோடு இருந்தால் கூட வார்த்தையில் அவர் நிலைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு வேலை, எனக்கு அதனால வர முடியாது அப்படின்னு சொன்னால், எனக்கோ வீட்டில் ஏதாச்சும் ஒரு காரியம் நடக்கிறதுனா அப்போ தான் தெரியும். நம்ம அன்னைக்கு வசனத்தை கேட்கலையே, போதவுடைய வார்த்தையை கேட்கலையே அப்படிங்கிறது அப்போ வரும். அப்போ நம்ம அது ஒன்றுமே நமக்கு நடக்காது. அப்போ வாசிங்களேன், அவள் அழுகிறதையும் ஆவியிலே கலங்கினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. மாமிசத்து அல்ல, அவர் என்னது? ஆவியிலே அவருக்கு என்ன ஆயிற்று? கலக்கம் உண்டாயிற்று. என்ன ஜனங்கள் என்ன சொல்லி எழுதியிருப்பாங்க சொல்லுங்கள்? இதே தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அவன் மரியாள் சொல்லுகிறார், அவன் ஏசப்பா நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்த மரணம் நடந்திருக்காது, எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் தெரியுமே, நீங்கள் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர் என்று எல்லாருக்கும் தெரியுமே. ஆகவே இந்த வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறதுனால சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்னை வெட்கப்படுத்துவாங்களே, உங்கள் வீட்டுக்கு இயேசு வந்தாரே, உங்கள் பைபிளை தூக்கிட்டு போனாங்களே, ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்களே என்று சொல்லி இந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் அழுது கொண்டு என்னோட ஆறுதல் படுத்தினாலும் அவங்க தனியாக போய் உள்ளத்தில் நம்மளை குறித்து தவறாய் பேசுவார்களே என்கிற எண்ணம் நமக்கு வருதா வரலையா? சொல்லுங்க பிள்ளைங்களா, வருமா இல்லையா? நம்ம வீட்டில் இதை பார்க்க, உலகத்தில் ஏதாச்சும் நடந்துட்டா அது யாரும் இல்லைன்னா, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வந்துட்டா முதல் கேள்வி என்ன கேட்பாங்க? நீங்கள் ஜெபிக்கிறவங்க தானே,
இனி சபைக்கு போறவங்க, அப்ப பாருங்க, சபைக்கு போறவங்க, ஜெபிக்கிறவங்களுக்கு இந்த உலகத்தில் வருகிற எந்த துன்பமும் அவங்களை வந்து அணுகக்கூடாது என்று உலகத்தார் விசுவாசிக்கிறார்கள். நமக்கு அந்த விசுவாசம் இல்லாதபடினால்தான் அவிசுவாசத்தினால நாங்கள் என்ன செய்யப்பட்டுக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் அதை என்ன செய்ய போகிறார், அதிலிருந்து உங்களை விடுவிக்க போகிறார். நான் முடிக்க போகிறேன், வாசிக்கிறேன். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாருங்கள் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு அழுதார். இயேசு பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், வேதத்திலே சின்ன ஒரு வசனம் சொன்னா என்னது, இந்த வசனம் தான். இயேசு உனக்காக எனக்காக அவர் கண்ணீர் விடுகிறவராக இருக்கிறார். அம்மா இல்லையா? அடுத்த இனிதான் கிளைமேக்ஸ் வருது, வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்தவர் இவர், இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு பாருங்க, அவர்கள் சிலர் குருடனுடைய கண்களை திறந்தவர் இவர், இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அவர் என்ன ஆவியிலே அவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், விசுவாச அறிக்கை செய்கிறார்கள். இந்த இயேசு இருந்தால் இந்த வீட்டுக்கு துன்பம் வராது, இந்த இயேசு இந்த வீட்டுக்கு வந்தால் இவங்களுக்கு என்ன வராது, வேதனை வராது என்று சொல்லி சுற்றி இருக்கிற ஜனங்கள் அதான் சொல்றாங்க. அப்ப அதுதான் அங்கே என்னது, அவர் அந்த இடத்துல வந்து இந்த மரியாள் மாத்தாளை கண்டு அவர் ஆவியிலே கலங்கி இருந்தாலும் அங்கே இன்னொரு பகுதியிலே பார்க்கிற பொழுது சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், இவர் மேல் ஒரு நம்பிக்கை வைக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கிறபடினாலே அடுத்து இயேசு, அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறைக்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இப்ப கல்லறைக்கே வந்துட்டார். சரியா? இப்ப என்னன்னா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரு, ஒர்க் அவுட் பண்ணிட்டாரு. என்னது, இது நடக்கும்னு சொல்லிட்டு. புரியுதா? இப்ப வேற காரியம் வந்து ஈஸியா எடுத்துக்கணும். ஆமாவா இல்லையா? பாடையிலே போன ஸ்திரீ அந்த வாலிபனை தொட்ட பொழுது அவன் என்ன செய்தான், உயிரடைந்தான். 12 வயது பிள்ளை என்ன செய்தார், தலித் நகமீனோனோ என்ன செய்தார், எழுந்து. இது எங்க, மண்ணுக்குள்ள, கல்லறைக்குள்ள. நம்ம இந்த கல்லறை போடல, வேற ஏதோ ஒரு கல்லறையில அடைக்கப்பட்டாச்சு. அவன் அடக்கம் பண்ணியாச்சு. நானும் என்ன ஆயிட்டு, 3 நாள், ஒரு நாளே என்ன ஆயிடும், ஒரு நாளே என்ன ஆகும் சொல்லுங்க. என்னம்மா சிமோஸ், என்னது என்னது இஸ்மாயில் அத்தை, ஆண்டி, அம்மா. அடுத்த நாள் ஏன் வந்துட்டீங்க, நிற்க முடியல. அம்மாவே இல்லையா? இந்த மனுஷ சரீரம் பயங்கரமானது. அம்மாவே இல்லையா? இதை நம்ம என்னதான் அலங்கரித்து வைத்திருந்தாலும் 2 நாள் 3 நாளைக்கு என்ன ஆயிடும், இந்த சரீரத்துக்குள்ளிருந்தே புழுக்கள் உண்டாகும். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அது புழுக்கள் வேற எங்கேருந்து உருவாகாது, எங்கே உருவாகும், டாக்டர்ஸ்கள் அறிவார்கள். ஆமே, இதை குறித்து ஆமே யார் சயின்டிஸ்ட்க்கு தெரியும். அம்மாவே இல்லையா? ஒரு வேலை உங்கள் கை கால்களில் ஏதாச்சும் ஒரு புண் வந்து பழசாகி ரொம்ப நாள் அது ஆறாமல் இருந்தால் என்ன நடக்கும், அதுக்குள்ளேருந்து அது வெளியிலேருந்து வருமா, வெளிநாட்டிலேருந்து வரும், விசா எடுத்துக்கிட்டு எங்கேருந்து வரும், நம்மளுடைய சரீரத்துலேருந்தே வரும். இப்போ என்ன ஆகிருக்கும், இந்த சரீரம் 4 நாளாகிட்டு என்ன ஆகிருக்கும், புழுக்கள் எல்லாம். அப்படி அதை பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்கள். அந்த சரீரம் என்ன ஆகிருக்கும், லாஸ்டோட சரீரம் என்ன ஆகிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிருக்கும், அப்படியே நீரெல்லாம் வற்றி அப்படியே கண் முகம் எல்லாம் ஓல் அப்படியே இந்த பாடி முழுவதும் என்ன ஆகிருக்கும், அழுகி சீர்குலைந்து போயிருக்கும். அதுக்கு சாட்சி வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாளுமே 4 நாள் ஆயிற்றே. இதுதான் ஃபேக்ட், இதுதான் உண்மை. அவ்வளவு நேரம் விசுவாசமாய் பேசிக்கொண்டிருந்த மாத்தாளுக்குள் ஒரு அவிசுவாசமான ஒரு வார்த்தை வருகிறது. ஆமா இல்லையா? நீங்கள் ஒரு காரியத்தை விசுவாசமாய் செய்து கொண்டு வருகிற பொழுது எங்கோ இருந்து என்ன நடக்கும், ஒரு அவிசுவாசமான ஒரு வார்த்தை வரும்.
அந்த இடத்துல தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? இப்போ இயேசுவிடத்தில் அவள் சொல்லுகிறார், உண்மைதான், அவள் உண்மையை தான் சொல்லுகிறார். ஆமேன். வேண்டாம் ஆண்டவரே, நீ போய் அந்த அந்த கல்லறையை திறந்தா என்ன நடக்கும்? நீ பார்த்த சிநேகித்த லாசருவை பார்க்க முடியாது. அவன் எப்படி இருப்பான்? அலங்கோலமாக இருப்பான். அவள் கண்ணுக்கு தெரியுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும் மறித்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா? 4 நாள் ஆயிட்டு அவ்வளவுதான். அந்த விசுவாசமெல்லாம் என்ன ஆயிடும்? ஜெபமெல்லாம் போயிடும். ஆமாம் இல்லையா? ஜெபமெல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு நமக்கு நம்பிக்கையே வராது. அவ்வளோதான். முதல் நாள் ட்ரை பண்ணுவோம், 2ஆம் நாள் ட்ரை பண்ணுவோம், 3 நாள் ட்ரை பண்ணுவோம், 4வது நாளோட என்ன செஞ்சிடுவோம்? சரி அவ்வளோதான், ஜெபிக்க வரமாட்டேன், சர்ச்சுக்கே வரமாட்டேன், பிரச்சனை போச்சு, என்ன ஜெபம் பண்ண எல்லாம் தான் போச்சு. அப்புறம் என்னதுக்கு நான் சர்ச்சுக்கு வந்து நான் முழங்கால் போட்டு என்ன பண்ணணும்? அல்ல, எங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், அவரை நோக்கி விசுவாசித்தால் இப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பிக்கும். கரங்களை பற்றி பிரச்சனை சோழமாயிருக்கு, சான்ஸே இல்லை, வராது. விசுவாசிங்கள், அது எனக்கு வரும், அது எனக்கு கிடைக்கும், ஏதோ ஒரு வகையில் எனக்கு அது கிடைக்கும். ஒரு பக்கம் எனக்கு தோல்விதான், ஒரு பக்கம் எனக்கு அது நஷ்டம்தான். என் ஆண்டவர் என்னை நஷ்டப்படுத்த மாட்டார். காரணம், அந்த மரியாளும் மாத்தாலும் இந்த பூமியில் இருக்கிற பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்தார். வராமென்றார்கள். அருமையான பிள்ளைகள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு சபையில் நீங்கள் வந்து அனுதினமும் சத்தத்தை கேட்பீர்களானால் உங்கள் வீட்டுகள் வருகிற தீமைகளை அவர் நன்மையாக மாற்றுவார். அது மரணமாக இருக்கட்டுமே, அது எதுவாக இருக்கட்டும், விசுவாசிங்க. இப்பொழுதே விசுவாசிங்க. அநேகருக்கு விசுவாசம் வரமாட்டேங்குது. அப்படியே உங்களுக்கு அந்த பிரச்சனைகளே மூழ்கி இருக்கிறீங்க. விசுவாசம்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த விசுவாசத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறார். நாம் இயேசு அவரை நோக்கி சொல்லுகிறான், இதுதானே உங்களுக்கு சொன்னேன், விசுவாசத்தை பற்றி தானே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி நீங்கள் விசுவாசம் இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகளை போறீங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கிறீங்களே. அப்போ ஆண்டோடைய வார்த்தை வேதம் என்ன சொல்லுது? உங்களுக்கு விசுவாசத்தை தான் அழிக்க செய்யுது. ஆமாம் இல்லையா? அப்போ விசுவாசத்தில் இருக்கிற நீங்கள் பேர் வேறு விசுவாசி. ஆமாம் இல்லையா? அதான் ஆண்டவர் பார்த்தேன், இவங்களை விசுவாசின் வச்சோம்னா ரொம்ப தொல்லையாக போயின்னு சொல்லிட்டு சீசர்னு சொல்லிட்டாங்க. போங்க எல்லாம் சீசராகவே போயிங்க, 2 பேர் நீங்கள் விசுவாசம் பண்ணால் சீசராகி போயிட்டு ஜனங்களை என்ன செய்யுங்க? ஆமாம், சுசேஷன் பண்ணி என்ன செய்யுங்க? ஜனங்களை வச்சு பரவத்து கொண்டு வாங்க. இப்போ ஆமாம், அப்போ சீசரெல்லாம் சுற்றி நின்று பார்க்குறாங்க. ஆமாம், என்னது? அப்போ உடனே என்ன ஏசு என்ன சொல்லியிருக்கணும்? தோமா, மாலையை கொண்டு வந்தியா? யார்? பேதுரு, மெழுகுத்திரி கொண்டு வந்தீங்களா? அப்படியா? இங்கே இது கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன். என்ன, அவர் போய் கல்லறைக்கு போய் அற்புதம் செய்ய வேண்டிய அந்த நிலையில் அங்கே ஒரு அவிசுவாசமான ஒரு வார்த்தை வருகிறது. ராமன் சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற போகிற பொழுது யாராவது ஒருத்தர் ஏதாவது முடியாது, யோசிங்க, எல்லாம் சக்ஸஸாக போய்கிட்டே இருக்கும். அந்த நேரம் யாரோ ஒருத்தர் வந்து என்ன செய்வாங்க? இது ஏறாது, இது முடியாது, உன் பிள்ளைக்கு இது ஏறாது, இது வேஸ்ட்டு அப்படின்னா என்னது? நீ தான் வேஸ்ட்னு சொல்லி உங்களுக்கு விரட்டி விட்டுரும். ஆமா இல்லையா? இந்த இடத்துல எல்லாம் சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாசிங்களே, முடிச்சுட்டேன். எல்லாம் ஆமை அவிசுவாசமான வார்த்தைகள் வந்த பொழுதும் இயேசு என்ன செய்யவில்லை? அந்த அவிசுவாசமான வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கிற நேரம் பல தடைகள் வரும். நீங்கள் என்ன செய்யணும்? குணசாலி சொன்னது போல என்ன சொல்லணும்? அவர் பார்த்துக்கொள்வார். நீ சொன்னதானே இப்போதான் சொன்னேன். அவர் நம்ம என்ன செஞ்சாலும் நடக்காது. அவர் எனக்கு சொன்னால் அதை அவர் செய்வார். நம்ம இடையில போய்ட்டு என்ன செய்யக்கூடாது? அது இப்படி செய்யுங்க அப்படி செய்யணும். ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது? ஆலோசனை கொடுக்கக்கூடாது. அவர் தான் ஆலோசனையின் கர்த்தர். அவருக்கு நம்ம ஆலோசனை கொடுக்கக்கூடாது. முடிச்சுக்கோமா? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலே கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய ஏறெடுத்து இப்பதான் என்னது வருது? அப்போ இயேசுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? நீங்களாம் நினைக்கிறீங்க ஊழியம்னா ஈஸி. காலையில் ஐயாவை தலையை சீவி, எண்ணெய் வச்சு தலையை சீவி ஒரு சேட்டை போட்டு டை கட்டிட்டு வந்துட்டா ஊழியம், மைக்க பிடிச்சா ஊழியம். நடக்கணும், சுகமணிக்கு மாறாதுன்னா அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். இல்லைன்னா போட்டு போயிடும்.
அம்மாவே இல்லையா? டூ ஓர் டை. அதான் ஊழியம். அம்மாவே இல்லையா? எவ்வளவு கிரிட்டிக்கல். பக்கத்தில் இருந்து சுவிசேஷத்தை அறிவித்து என்னது வெளிப்படுத்த காரியம், இவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்தின அந்த மாத்தால் என்ன சொல்லுகிறான்? நாருமேன்னு சொன்னால் எப்படி இயேசுக்கு அங்கே அற்புதம் செய்ய முடியும்? இந்த சபைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆமாவே இல்லையா? முடியாததை கர்த்தர் நமக்கு முடிவு செய்வார். ஆமாவே இல்லையா? அவருடைய சத்தம் சொல்லுங்க, the voice சொல்லுங்க, சத்தம். கர்த்தருடைய சத்தம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது, அதர வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்க அவிசுவாசங்களை உடைத்து எரிக்கிறார். அவன் இனியும் அவிசுவாசமான வார்த்தை யாராச்சும் பேசிக்கிட்டு 2 பேரும் முறுமுறுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தர் கூட பட்டு பட்டுன்னு அறையுங்க. அது பிசாசு கொண்டு வருகிறது. நீங்கள் அங்கே சிஸ்டர் உங்கள் இல்லை உங்களுக்கு இருக்கிற பிசாசு. அப்போதான் பேதுரு சொல்லுவார், நீர் தேவனுடைய குமாரன். பக்கன ஆண்டவர் அக் பண்ணுவார். அக் பண்ணி சொல்லுவார், இது உனக்கு யார் சொன்னது? நீ மீன் பிடிக்கிறவன், உனக்கு ஒன்றும் தெரியாது. பிதா சொல்லியிருக்கிறார், நான் இயேசுங்கிறது அறிவிச்சுட்டாரு, நீ யாருக்கு இது சொல்லாதுன்னு சொல்லிட்டு விட்டு போனோன்னே அதே யாரு பேதுரு வந்து ஆண்டவர் சொல்லுவார், நான் பாடுகளுக்கு மத்தியில் நான் சீனியர், நான் சொல்றது கேட்கணும் தம்பி. நம்ம இல்லையா? அப்பாலே போ. பிரச்சனை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? அது நார்னாலும் பரவாயில்ல, என்ன சொல்லணும்? அப்பாலே போ. அந்த நாட்டத்தை ஆண்டவர் சுகந்தமாய் மாற்றுவார். என் வாழ்க்கை நாற்றம் எடுக்கிறது போல இருந்தால் என் வாழ்க்கையை ஆண்டவர் சுகந்தமாய் மாற்றுவார். 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இயேசு வந்து வீட்டுக்குள் அங்கே என்னது பெரிய ஒரு சுகந்த வாசம் வந்தது. வராமல் வாசிங்களை முடிச்சிடலாமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இயேசு என்ன சொல்றாரு? பிதா எப்பொழுதும் யாருக்கு? வேற உங்களுக்கும். விசுவாசிங்க, பிதாவாகிய தேவன் என்ன செய்வான்? இயேசுவுக்கும் செவி கொடுப்பான். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கும் பதில் கொடுப்பான். உங்கள் விசுவாசம் தான் அந்த இடத்துல என்ன செய்து கிரியை செய்கிறதாக இருக்கிறது. ஆமாவே இல்லையா? எப்படி சொல்றாரு? இது என்ன அப்படியே சொல்றாரு, நீரு நான் என்ன இப்போ அந்த இடத்துல போய் ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்னத்தை அறிய, தன்னை மேன்மைப்படுத்தக்கூடாது, என்னை அனுப்பின தேவனை மேன்மைப்படுத்த வேண்டும். எப்பொழுதும் மகிமை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் வந்து ஜெபிச்சேன், நான் வந்தேன், அங்கே போனேன், ஜெபிச்சேன், சுகமாச்சு, அவங்களுக்கு கேன்சர் நீங்கிற வார்த்தை சொன்னீங்கன்னா அது என்னது? அது அது தேவனுக்கு உகந்த காரியம் அல்ல. வாசிங்க. நீர் எப்பொழுதும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிற கர்த்தர். நான் எல்லா சூழ்நிலைகளும் உம்மிடத்திலே வருகிற பொழுது நீர் எனக்கு செவி கொடுப்பீர். காரணம், நான் உம்முடைய சத்தியத்தை கேட்டு வளர்ந்தவன். அப்ப நீங்க சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு வளர்ந்தா உங்களுக்கு தைரியம் இருக்கும். லாசருடைய சம்பவத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு பதில் கொடுக்கிறவர் எனக்கும் பதில் கொடுப்பார். மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவுக்கு பதில் கொடுத்தவர், அவர் சாயலாய் படைத்த என்னுடைய ஆதங்கங்களை அறிந்து எனக்கும் பதில் கொடுப்பார். என் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார். ஆனாலும் எப்பொழுது தாழ்மை இது நமக்கு இருக்கா? சும்மா ஒருத்தன் இப்படி நடந்துட்டா டக்குன்னு போட்டோ எடுத்து இப்படி நடந்தவர் இப்படி நடக்கிறார், அதனால அவனை காட்டுங்க, ஓடுங்க, அவன் பாவம். ஆமாம், என் ஆண்டவர் என்ன செய்கிறான்? இந்த ஜனங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? அவர்கள் நிமித்தம். ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? பிதாவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த ஜனங்கள் நிமித்தம் நான் என்ன செய்யறேன்? எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கீங்க இந்த பூமியில, ஆனால் இந்த ஜனங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய நாமத்தினாலே ஜெபித்தால் அவர்களுக்கு பதில் உண்டாகும் என்பதற்காக நான் இந்த காரியத்தை இவர்களுக்கு என்ன செய்கிறேன்? ஒரு ஃபார்முலாவாக, ஒரு மாடுலேஷனாக இதை செய்கிறேன். ஒரு அமைச்சர் அம்மாவில்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அம்மாவில்லையா? இயேசு கற்றுக் கொடுத்தது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகள் சொல்லுங்க, அம்மா எனக்கு ஜெபம் பண்ணால் நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நீங்கள் ஊழியம் செய்றீங்க,
நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆண்டவர் கேட்பார்மா அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையை தைரியமாக போய் என்ன செய்யுங்க, அப்பா இயேசு நாமத்தினாலே எனக்கு இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி திரும்புறதுக்குள்ளே அது வந்து சேர்ந்துடும். சிறு பிள்ளைகளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமாவா இல்லையா? கேட்பாரா இல்லையா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? நீங்களாம் யாரு? சிறு பிள்ளைகள். ஆமாவா இல்லையா? ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். என்னப்பா என்ன சொல்றாரு? சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்காக என்ன செய்யறாரு? இந்த ஜெபத்தை ஏற்றுக்கிறாரா? இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். கரங்களை தட்டி தேவனை நம்பப்படுத்தினார். அப்ப நம்முடைய எந்த ஒரு காரியம் நாம் செய்தாலும் நாம் பிதாவாகிய தேவனோடு கூட கனெக்ட் ஆக வேண்டும். அதை கனெக்ட் பண்ணுறது இயேசு கிறிஸ்து. ராமின்னு சொல்லுங்க. இப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துக்குள் கனெக்ட் பண்ணிட்டா அந்த ஜெபம் பிதாவாகிய தேவனிடத்திலே போய். அதனால இல்லையா? இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று சொல்லி உரத்த சத்தமிட்ட பொழுது இருமகள் இந்த சரீரம் என்னவாகிறது? உருவாகுது. ராமிச்சல் அம்மாவில்லையா? அந்த என்னது நான் சொன்னது போல அழுகி இருந்து புழுக்கள் உண்டாகி அந்த சரீரம் ஒன்றுக்குமே பிரயோசனமற்றதாக இருந்த அந்த சரீரம் இப்போ புது பொலிவோடு கூட என்னவாகிறது? யூதனாய் மரித்து கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தான். அதாவது கேள்வி உங்களுக்கு கொடுத்திருந்தேன். யூதா லாசருவை குறித்து அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால், வசனத்தை ஏற்றுக்கொண்டபடினால் இந்த பூமியிலே அவன் சரீர பிரகாரமாக மரித்து அவன் உயிர்ப்பிக்கிற பொழுது கிறிஸ்துவுக்கு சாட்சியாக உயிர்ப்பித்தான். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கிறீர்கள். ராமின்னு சொல்லுங்க. இந்த சம்பவத்தை தான் உங்களுக்கு நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். எத்தனை பேர் அதுக்கு பதில் கொடுத்தீங்களே எனக்கு தெரியல. ஆமே. ஆகிய வாசிங்க மகள். இயேசு இவைகளை சொன்ன பின், இந்த காரியங்களை சொன்ன பிறகு பாருங்க, எல்லாம் படிப்படியாய் வருது. ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்ய வேண்டும்? ஒவ்வொரு பகுதியாக செய்ய வேண்டும். என்னது? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய வேண்டும். அம்மாவே இல்லையா? ஓடி வந்தார். இங்கே கல்லூரி எங்க அம்மாவா எல்லாம் தள்ளு அப்படி போட்டு அப்படியெல்லாம் செய்யல. என்ன செய்கிறாரு? இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. உலகத்தில் பலவிதமான உபத்திரவங்கள், பல பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே என்ன செய்யணும்? அந்த ஃபோக்கஸ் அங்கெங்கேயும் போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? நேரடியாய் போகணும். வாலிப பிள்ளைகள் எல்லாம் கவனம். அவசிய மகள் லாசருவே, அவ்வளவுதான். சத்தம் சொல்லுங்க. அவுட்ரேஷன் மிரக்கல். அம்மாவே இல்லையா? 29ஆம் சங்கீதத்தில் வாசித்த விட இது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதை விட மேலானது. அம்மாவே இல்லையா? இயற்கைக்கு அப்பால் பட்டது. ஒரு மரித்த சரீரம். ஆமே. வேதத்திலே ஆமேன் ஆதியிலிருந்தும் இல்லை, இனி வரும் போற காலத்திலும் இல்லை. அந்த யோவான் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகும் இல்லை, அதுக்கு முன்பதாகவும் இல்லை. அம்மாவே இல்லையா? இன்னைக்கு மரித்தவர்கள் எழுப்பலாம் நாம். அம்மாவே இல்லையா? அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் மரித்து நாளாகிய அழுகி போன அந்த சரீரம் உயிர் பெற்று வருகிறது. ராமின்னு சொல்லுங்க. இந்த கால வேளையில் வந்திருக்க உங்கள் வாழ்க்கையிலும் ஆமே உயிரோடு இருந்தாலும் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலப்படாவிட்டால் அந்த சரீரம் எப்படிப்பட்டது? அழிவுக்குரியதாக தான் இருக்கும். ஆமே அழிந்து போவதற்குரியதாக தான் இருக்கும். துருநாற்றம் உள்ளதாக இருக்கும். பிசாசானவன் இந்த உலகத்திலே ஆமீன் என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? நம்மை அப்படிப்பட்ட ஒரு ஒரு தூசியான, அதாவது என்ன சொல்றது, ஒரு துரு இடத்துல தான் வைத்திருப்பான். திருநாற்றம் வீசுகிறது தான் வைத்திருப்பான். இந்த உலகம் திருநாற்றம் வீசுகிறது. ஆனால் அது எப்படி இருக்கு? நமக்கு சுகந்தமாக இருக்கிறது. நீங்கள் போய் அதில் விழுந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருநாற்றம் வீசும். ஆமா இல்லையா? பார்க்க அழகாக இருக்கும். நாங்கள் போகலாம், இங்கே போகலாம், ஜாலியாக இருக்கலாம். வாலிப பிள்ளைகள் அதுடைய முடிவு வந்து எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். வாசி மட்டும் வாசிக்கமாக அப்பொழுது இது யோசிக்கிற நேரம் வந்து பயங்கரமாக இருக்கும். அது ஒரு பயங்கரம். என்னது? யூதர்கள் முறைப்படி என்னது, அவனை என்ன செய்கிறார்கள்? அப்படியே முழு சரீரத்தை என்ன செய்வார்கள்? அப்படியே சீலையிலே சுற்றுவார்கள். கீழிருந்து மேல், மேலிருந்து கீழ், அப்புறம் இப்படி சற்று அப்படிலாம் சுற்றி
அவன் மூச்சு விட கூட முடியாது, கேட்க கூட முடியாது, அப்படி கட்டி கொண்டு போயிட்டு லாசருடைய கல்லறைக்கு போனவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த கல்லறை அப்படியே உள்ளுக்கு அப்படி போயிட்டு கீழே இறங்கி அங்கே தான் ஒரு ரூம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே தான் வச்சிருக்கிறாங்களாம். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான் என்று சொல்லி. இந்த சத்தம் எப்படி அவன் காதுக்குள் போனது, அவன் எப்படி அந்த இடத்துக்கு நடந்து வந்தான் என்பது ரகசியம். அவன் அப்படியே தானே வாரான். அவன் அங்கிருந்து எல்லாம் கழட்டிட்டு வந்தான். எப்படி வந்தான்? அப்படியே தான் வாரான். அப்போ யோசித்து பாருங்கள், அந்த சத்தம் என்ன செய்கிறது? உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, அவனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறான் என்று சொல்லுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட கட்டுகளுக்குள் கட்டப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் எல்லா கட்டுகளையும் அறுக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிசாசுனை கட்டி வைத்திருக்கலாம், எழும்ப முடியாதபடி கட்டி வைத்திருக்கலாம், நீ படுத்த படுக்கையாகவே இருக்கலாம். ஆனால் இன்று கால வேளையில் கர்த்தர் லாசருவை உயிரோடு எழுப்ப செய்தவர் உன் வாழ்க்கையில் ஒரு உயிரை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். வாசிங்க, முடிச்சுட்டேன். பார்த்தீங்களா, சொல்லியிருக்கு, எல்லாம் கட்டப்பட்டிருக்கு, பார்க்க முடியாது. நோக்கி கட்ட அவியுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த கால வேளையில இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் அநேகர் விசுவாசிங்க, எனக்கு ஆண்டவர் கட்டுகளை அறுக்கிறார். கடன் என்கிற கட்டு, வியாதி என்கிற கட்டு, நெருக்கப்படுகிற கட்டு, இது முடியாது என்கிற கட்டுகளை என் ஆண்டவர் சீசர்களை அனுப்பி என்ன செய்கிறார்? எல்லா கட்டுகளையும் அறுக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு எனக்கு ஒரு அப்படியான ஒரு ஏதோ ஒரு பலவீனம் இருந்தது, ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்தது, ஆனால் எனக்கு ஒரு மாற்றம் வருகிறது என்று சொல்லி எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. வாசிங்க, முடிச்சுட்டேன். அநேக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தினார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்தவர்கள் இயேசு செய்தவர்களை கண்டவர்களாய், கேட்டவர்களாய், அறிந்தவர்களாய் யூதர்கள் அநேகர் என்ன செய்தார்கள்? அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நீங்களும் அவரிடத்தில் விசுவாசம் வைப்பீர்களானால் நீங்களும் அற்புதங்களை காண்பீர்கள். எளிமை நன்றி பண்ணுவோம். சற்று நல்லவராக இருக்கிறார்.